ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 90வது அத்தியாயம் பார்க்கிறோம். இதோடு 10வது ஸ்கந்தம் நிறைவு பெறுகின்றது. பெரிய ஸ்கந்தம், 90 அத்தியாயங்கள், முழுக்க 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 பகவானுடைய கிருஷ்ண சரிதம் தான். அதனால்தான் சொல்லுவோம், 10வது ஸ்கந்தம் படித்தாலே பாகவதம் முழுமையாக படித்ததுக்கு சமம்னு. அந்த அளவுக்கு ஒரு சிரேஷ்டமான ஒரு விஷயம் இது. அதில் நம்ம இப்போ இறுதி பகுதியாக 90வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். சரியா? ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். பகவான் ரொம்ப சுகமாக துவாரகையில் இருந்தார். சுகம் புரியாம் நிவசன்னு துவாரகாயாம் ஸ்ரீயஹப்பதிஹி. ஸ்ரீயஹப்பதியான லக்ஷ்மியின் பதியான ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையிலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கே மனைவிகள் இருக்கா இல்லையா, 16,108 பேர் இல்லையா, அவர்களெல்லாம் எவ்வளவு அழகாக, ரொம்ப அழகான பெண்கள், அவர்கள் மின்னலை போன்ற பெண்கள் அழகாக அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு கிரீடந்தி பந்தெல்லாம் விளையாடின்னு இருக்கா. அந்த அழகான காட்சியை கொண்டு வர்றார் இப்போ. அது துவாரகையில் மாளிகைகள், 16,108 பெண்கள், யாரு? பகவானுடைய மனைவிகள், அஷ்டமகிஷிகள் உட்பட எப்படி அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்ன்றது அந்த சீன் சொல்லுவாலே, அந்த காட்சியை கொண்டு வந்து நடத்துகிறார். அந்த துவாரகை எப்பயுமே என்னென்னா, பெரிய யானைகள், படை வீரர்கள், குதிரைகள், தேர்கள், வீதியெல்லாம் அப்படியே கலகலகலகான்னு இருக்குமா. பார்க்குற இடத்துல எல்லாம் உத்தியானங்கள், அழகான பழங்கள் நிறைந்த தோட்டங்கள், பூக்கின்ற மரங்கள், வரிசையாக பூக்கின்ற மரங்கள். அது மட்டுமா, அந்த பூக்களில் அமர்ந்து கொண்டு ரீங்கரித்து கொண்டிருக்கின்ற வண்டுகள், பறவைகள் கூஜனம் பண்றது ரொம்ப அழகா இருக்கு துவாரகை. அங்கு பகவான் 16,000 பெண்கள் இல்லையா, 16,000 வடிவத்தை எடுத்துட்டு தனித்தனியா அவரவர்கள் வீட்டிலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். அங்க எல்லாம் அழகான தடாகங்கள், அல்லி இருக்கு, புரோத்பல்லோத்பலகார குமுதாம்போஜ ரேணுபிகி, குமுத மாம்பல் இருக்கு, தாமரை இருக்கு. அந்த பூக்கள்ல இருக்க அந்த மகரந்த தூள்கள்னால மணக்கிறது. பட்சிகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் கூஜனம் பண்றது. அன்னபக்ஷி இருக்கு, சாரச பக்ஷி இருக்கு, இனிமையா கோவின் இருக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனைவிகளோடு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கார். அப்படி அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக விரிவாக சொல்றா. 7வதுலேருந்து கிட்டத்தட்ட 11வது ஸ்லோகம் வரைக்கும் மிருதங்கம், முடுக்கை, டமாரம், வீணை, அப்புறம் கந்தர்வர்கள்லாம் பாடுறா, பெண்கள் சிரிக்கிறா, அப்படி மெல்லியான சிரிப்பு. அப்புறம் அந்த பீச்சாங்குழலை வச்சுட்டு நீரை வாரி இருக்கிறதுல அந்த மாதிரி ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த அழகு, அவர்களுடைய பிரேம, கிருஷ்ணனை கட்டி அணைத்து கொண்டு அவர் விளையாடுவது என்று ரொம்ப அழகாக ஸ்லோகங்கள்ல விவரித்திருக்கார். ஸ்ரீகிருஷ்ணன் அதாவது அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது அணிகலன்கள், ஆடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்க பாட்டு பாடி ஆடின்னு இருக்க நர்த்தகர்களுக்கும் நர்த்திகளுக்கும் பரிசா கொடுத்துருக்கான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய நடை, அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய புன்னகை, அவருடைய கேலி, அவருடைய விளையாட்டு, அவர் கட்டி அணைத்தல், அவர் எந்த அளவுக்கு அந்த மயக்குகின்ற அந்த சம்மோகன கிருஷ்ணன் எந்த அளவுக்கு இருந்தார்னா, அந்த பெண்களுடைய மனம் கிருஷ்ணன் இடத்தில் மட்டுமே சுற்றி சுற்றி வந்ததாம். அவள்லாம் கிருஷ்ணனிடத்துல மனசையே பறி கொடுத்துட்டு கிருஷ்ணன் பக்கத்துல இல்லைன்னா ஜடம் மாதிரி நிற்கிறாளாம், பேச்சு இல்லாம. பேச்சு அதை சொல்லுவாள்ல, சித்த பிரம்மம் பிடிச்ச மாதிரிம்பால, அதே போல பித்து பிடித்தவர்கள் போல பிதற்ற ஆரம்பிக்கிறா. அப்ப கிருஷ்ணன் பக்கத்துல இல்லைன்னா அந்த மகிழ்ச்சிகள்லாம் என்ன பேசுறா, அது அழகான ஒரு காட்சி பாருங்க. அதை நம்ம மனக்கண்ணில் கொண்டு வராருங்க சுகர். மகிழ்ச்சிய ஊச்சுஹோ குரரி விலபசி, குரரி அதாவது அன்றில் பறவை இருக்குல்ல, அது விலபசி, அது அப்படி கத்தின்னு இருக்கு. உடனே கேட்குறா, நீ ஏன் தூக்கம் இல்லாமல் அப்படி கத்தின்ண்டே இருக்க? ஸ்ரீ கிருஷ்ணன் தண்ணியும் மறந்து தூங்குற நேரம் ஆயிடுத்தே, நீ ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்க? சபிது ஜெகதி ராத்திரியாம் ஈஸ்வரோ குப்த போதா பயமிவ சகி கச்சித்து காட நிர்பின்ன சேதா. சகி, நானும் நீயும் இந்த கிருஷ்ணனுடைய அந்த அழகை, அந்த அழகான ஈக்ஷண பார்வையும், அந்த
அந்த புன்னகையும் பற்றி நினைத்து கொண்டிருக்கோமே, அதை அதை போல நீ என்ன இப்போ விலபிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறா. அப்புறம் இந்த சக்கரவாக பக்ஷி வந்து கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கு. என்ன அதை பார்க்குறா. சக்கரவாகி சக்கரவாகி நேத்ரே நீ மீலியசி என்ன கண்ணை மூடின்னு இருக்க? உன்னுடைய கணவன் வெளியில போனவன் இன்னும் வரலையா? காத்துன்னு இருக்கியா? இல்லை அதுக்காக ஏங்கி இப்படியே புலம்பின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, கிம்பா சிரஜம் சுபஹேசே தவரேன ஓட்டும், நீ என்ன ஆசைப்படுறியா? ஸ்ரீகிருஷ்ணனோட சரணகமலத்துல சாற்றின அந்த பூமாலையே தலையில வச்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற சக்கரவாகிய பார்த்து. என்னத்து சொல்றா, போ போஹோ சதா நிஷ்டா உதன்வன்னு. யாரு? கடலை. கடலை என்ன தூக்கம் வரலையா உனக்கு? என்ன ஏதோ சத்தம் பண்ணிட்டே இருக்கிய? கிருஷ்ணன் வந்து என்ன உன்னுடைய மனசே திருடின்னு போயிட்டானா? எங்களை மாதிரியே மருந்தே இல்லாத ஒரு நோய்க்கு ஆட்பட்டு விட்டாயா? அதாவது விரக தாபத்துல சொல்றா. அப்புறம் சந்திரனை பார்க்கறா. தொம் யக்ஷ்மணா பலவதாசி கிரஹீத இந்தோ ஷீனஸ்தமோ ந நிஜதீதிபிஹி ஷினோஷி. சந்திரனை பார்த்துட்டு நீ என்ன க்ஷீணிச்சிருக்கே? அந்த க்ஷீணிச்சிருக்கிறது என்ன இருளையெல்லாம் அகற்ற முடியலையா? இல்லை எங்களை மாதிரி என்ன கிருஷ்ணன் சொன்னது அப்படியே சொல்ல அப்படின்னு நினைச்சு அப்படியே பேச்சடைச்சு நின்றுட்டு இருக்கியா? அவரை நினைச்சுட்டே இருக்கிறதுனால நீ மௌனமா இருக்கியா அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்கிறான். அதுக்கப்புறம் தென்றல் அப்படியே வீசுறதா. உடனே தென்றலையும் விடல. தென்றலை கூப்பிட்டு சொல்றான், உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நீ என்னமோ அப்படியே எங்களை வந்து தொட்டு தொட்டு தென்றல் வீசி எங்களுக்குள்ளே பிரேமையை தோன்றியே. கோவிந்த வாங்க நிர்வின்னு ஹிருதீரயசி நகஸ்மரம். நீ என்ன கோவிந்தன் இடத்துல எங்களுக்கு காதல் தோன்றியே அப்படிங்கிறா. அப்புறம் பார்த்தா மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேகத்தை பார்த்து கேட்கிறா. மேகா ஸ்ரீமன் தொமசி தைத்தோ யாதவேந்திரசே நூனம்மு. நீ என்ன எங்களுடைய யாதவேந்திரன் இருக்கானே, எங்களுடைய ஸ்ரீகிருஷ்ணனை போல நீல நிறமா உனக்கு ஒரு தேகம், நீ அவனுக்கு ரொம்பவுமே அன்பனாக இருக்கின்றாய் அல்லவா? ஸ்ரீவத்சாங்கம் வைமவான் தியாயத்தி பிரேம பக்தா. பிரேமத்தினால கட்டிருக்காங்கள ஸ்ரீவத்சத்தை கொண்டிருக்கீங்க ஸ்ரீகிருஷ்ணனை நீயும் தியானம் பண்ணிட்டு இருக்கியா? தியாயத்தி அத்யுத்கண்டக சபல ஹிருதயோ அஸ்மத் விதோ பாஷ்பதாராக. எங்களை மாதிரியே ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சுட்டு பாஷ்பத்தை, அதாவது கண்ணீர் மழைய பொழியிறியா? அவன் கூட இருந்துட்டன்னா அவனை விட்டு பிரியறது கஷ்டம்தான். ஸ்மிருத்மா ஸ்மிருத்வா விசுருஜசி முகுர் துக்க துக்கதத் பிரசங்க. அடுத்து சொல்றா, பிரியராவ பதானி பாஷசே. உடனே பிரிய யாரு? கோகிலை கூப்பிடுறா. என்ன இனிமையா பாடுற நீ? என்னோட கிருஷ்ணன் பேசுற மாதிரியே இருக்கே நீ பாடுறது. அவனை விட்டு பிரிந்த விரகத்துல இருப்பவர்களுக்கு உன்னுடைய பேச்சானது, உன்னுடைய பாடலானது அமுதமாக இருக்கின்றது. ஏதான உனக்கு உதவி பண்ணணுமா சொல்லு அப்படிங்கிறா. அப்புறம் ந சலசி ந வதஸ்யுதார புத்தே சிதிதர சிந்தையசே மகாந்தமர்த்தம். மலையை பார்த்து, நீ எவ்வளவு பெருசு, நீ அசையறதே இல்லை, பேசுறதும் இல்லை, ஆனா கிருஷ்ணங்கிறத நீ தேடின்னு இருக்க போல் இருக்க. அந்த ஸ்ரீகிருஷ்ணன் உன்னுடைய அந்த சிகரத்திலே காலை பதிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? அபி பத வாசுதேவ நந்தனாங்கிரிமு வயமிவ காமயசே ஸ்தனை விதர்த்தும் அப்படின்னு கேட்கிறா. அடுத்து நதி சுஷ்யத்ரதாக கர்ஷிதா வத சிந்து பத்னியா. அது என்ன? ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த பார்வை இருக்கு, அந்த பார்வை ஒன்று போதும் இல்லையா? அதுல நாங்க எங்களையே பறி கொடுத்து இழைச்சு போயிட்டோம். அது மாதிரி என்ன, சமுத்திரத்தினுடைய பார்வை பெறாமல் நீயும் அப்படி இப்படிமா மடுக்களிலும் அங்கும் மிகுமாக நீரற்று வறண்டு போய் வந்திருக்கியா பாவம் அப்படிங்கிறா நதியை பார்த்து. அடுத்து ஹம்சத்தை பார்க்குறா. அன்னத்தை பார்த்துட்டு சொல்றா, ஸ்வாகதம் மாசியதாம். வா உன்னுடைய வரவு ரொம்ப நல்ல வரவா இருக்கட்டும். பிப பயோ ப்ரூஹயங்க சௌரேஹே கதாம்.
இந்த பாலை சாப்பிடு, அன்னத்துக்கிட்ட இந்த பாலை சாப்பிடு, நீ சந்தோஷமா சாப்பிடு, ரொம்ப அன்பான அன்னமே, பகவானுடைய கதைகள்லாம் சௌரேகே கதாம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு, அவனுடைய கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லு. நீ தூதம் துவாம் நோ விதாம கச்சித் அஜிதா ஸ்வஸ்தியாச உக்தம் புறா. நீ அந்த கிருஷ்ணனோட தூதுவன் தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த அந்த கிருஷ்ணன் நல்லா இருக்கானா? அவனோட கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப நிலையான விஷயம் இல்லை, நிலையற்றது தான். அப்போது நீங்கள் என்னுடைய உயிர்லாம் சொல்லி எங்ககிட்ட சொன்னானே, அதெல்லாம் இப்போ நினைக்கிறானா? கிம்வா நஷ்சல சௌஹிருதக ஸ்மரதி தம் கஸ்மாத் வஜாமோ வயம் சௌத்ராலாய காமதம் ஸ்ரீயமிருத்தே சைவை கனிஷ்டாத் ஸ்திரியம். இதெல்லாம் நினைக்கிறது உண்டா? சரி சரி, எனக்கு இப்பெல்லாம் சமாதானம் சொல்ல வேண்டாம். அவரே நினைக்காத போது நாங்கள் மட்டும் அவனையே நினச்சிட்டு இருக்கணுமா, வருத்தப்பட்டு இருக்கணுமா? நீ ஒரு தூதுவன் தானே, எங்களோட விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றாரா, அவர் நினைக்கிறாரா? அப்படி இல்லையே. அப்படி இருந்தானா நீ ஒன்று சொல்லு, அவரை இங்கே பார்க்க சொல்லு. சும்மா மகாலட்சுமியை விட்டுட்டு இங்கே வர சொல்லு. ஏன் முடியாதா? லக்ஷ்மி மட்டும்தான் அவர்கிட்ட அன்போடு இருக்காளா? நாங்கள் ஒருத்தரும் அவர்கிட்ட அன்பா இல்லையா? சௌத்ராலாபய காமதம் ஸ்ரீயமிருத்தே சைவ கனிஷ்டா ஸ்ரீயாம் அப்படி புலம்பரா. இப்படி ரொம்பவுமே உயர்ந்த அன்பை வைத்து கொண்டிருந்த அவர்கள் பகவானுடைய கதியையே பரமபதத்தையே அடைந்தார்கள். இதீதர்ஷேன பாவேன கிருஷ்ண யோகேஸ்வரேஸ்வர கிரியமானேன மாதவ்யோ லேபிரே பரமாம் கதிம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவிளையாடல்கள் இருக்கே, அதை பாடும்போதும் கேட்கும் பொழுதும் பெண்களுடைய மனமானது ஈர்க்கப்படுகின்றது. இது அப்படி இருக்க கதையை கேட்டா அப்படி இருக்கும் பொழுது நேர்ல பார்த்தா அவன் மனசு கவரப்படாதா என்ன? ஒரு காயோரு கீதோவா பஷ்யந்தீனாம் குதஹா புனஹ. ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய கணவன்கிற அந்த காதலோடு அவர்கள் எல்லா விதமான பணிவிடைகளும் செய்திருந்த அவர்களுடைய தபஸ என்னன்னு சொல்றது? தாசாம் தபஹ கிம் வர்ணியதே இல்லையா? எல்லோருக்கும் ஆசிரியம் யார் தெரியுமா? அந்த ஸ்ரீகிருஷ்ணன். தர்மத்தை விடாமல் கடைபிடித்து, அதாவது இல்லற தர்மத்தில் இருந்தாலே தர்மம் அர்த்தம் காமம்னு மூன்றுக்கும் ஆதாரம் அதுவே என்று காண்பித்த ஸ்ரீகிருஷ்ணன். 16,108 மனைவிகள் இருந்தார்களே, 8 அஷ்ட மகிழ்ச்சிகள் தவிர மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் புதல்வர்கள், அஷ்ட மகிழ்ச்சியோட புதல்வர்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவனுக்கு. அது மட்டும் இல்லை, ஏகைகஸ்யாம் தச தச கிருஷ்ணோ அஜி ஜனதாத்மஜான்னு ஒரு மனைவியினிடத்திலும் 10 குழந்தைகளை பெற்றெடுத்தாரு. அந்த புதல்வர்களில் 18 பேர் மாபெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேர் சொல்றேன்: பிரத்யும்னன், அனிருத்தன், தீப்திமான், பானு, சாம்பன், மது, பிருஹத்பானு, சித்திரபானு, பிருகன், அருணன், புஷ்கரன், வேதவாகோ, சுததேவன், சுனந்தனன், சித்திரவாகோ, விரூபன் எனும் வருதன், கவி, ஞக்ரோதன். அப்போ இந்த புதல்வர்களுக்குள்ள ருக்மனுடைய மைந்தனான பிரத்யும்னன் தான் முதல் குழந்தை. அது நம்ம மண்ணிலே பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாம் அப்படியே அச்சசலா ஸ்ரீகிருஷ்ணனை மாதிரியே இருப்பானாம் குணநலன்கள்ல. அந்த பிரத்யும்னன் ருக்மியினுடைய மகளை மணந்தார், மாமாவுடைய மகள். அவளிடத்துல அனிருத்தன் பிறந்தான். ரொம்பவுமே வலிமை வாய்ந்தவனாக, 10,000 யானை வலிமை பெற்றவனாக. ருக்மியினுடைய பெண் வயிற்றுல பிறந்த அனிருத்தன் ருக்மியினுடைய புத்திரனோட புத்திரியை மணந்தான். சரியா? அவர்களுடைய புதல்வன் தான் வஜ்ரன். அப்போ இவன் மட்டும், அதாவது யாதவர்கள் அழிவார்கள் கடைசியில் அந்த சாபத்தினால, அதுல மீது இருக்கவன் இந்த வஜ்ரனாதான் இருப்பான். அந்த வஜ்ரனுக்கு பிரதிபாகோ, அவனுடைய புதல்வன் சுபாகு, சுபாவுக்கு சாந்தசேனன், அவனுடைய புதல்வன் சதசேனன். இப்படியாக அந்த வம்சத்தில் பிறந்தவர்களை பற்றி சொல்கின்றார். இந்த வம்சத்துல பிறந்த யாரும் ஏழையோ, படிக்காமையோ, இல்ல பலம் இல்லாமையோ, ஆயுள் குறைஞ்சோ, இல்ல விப்ரல்கிட்ட இதமாகவோ நடக்காதவர்களாக இருக்கலையா? அப்படின்னா என்ன, அவ்வளவு அழகா நடந்துட்டாவா? யது வம்ச பிரசூதானாம் பும்சாம் விக்கியாத கர்மணாம் சங்கியா ந சக்கியதே கர்துமபி வருஷாயுதைர் நிருப.
எது வம்சத்துல ஆண்டோட எண்ணிக்கை இருக்கே 10,000 ஆண்டு ஆனாலும் எண்ண முடியாதுங்கிற. அப்படியா? எவ்வளோ பேருன்னா ஆயிரக்கணக்கான புத்திரர்களுக்கு ஒரு ஆச்சாரியர்னு நீங்க கணக்கு பண்ணாலே அந்த ஆச்சாரியரோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 3,08,800 பேர்னா அப்ப அது பார்த்துக்குங்க. அதாவது ஆயிரக்கணக்கான புத்திரர்கள். ஸோ 3,08,800 இன்ட்டு 1000, அதுதான் கணக்கு. அப்போ அதுதான் டோட்டல் வால்யூம் இல்லையா? அப்போ உக்ரசேன மகாராஜா 10 லட்சம் கோடி மக்களோட கூடியவர்ன்றதான் ரெஃபரன்ஸ். உடனே அப்படியே எடுத்துக்க கூடாது, அது எண்ணிக்கைக்காக சொல்றது இல்லையா? அப்புறம் தேவாசுரர்களுடைய போர்ல நடந்து மாண்டவர்கள் தான் மனுஷர்களுக்கிடையே திமிரோடு பிறந்து துன்புறுத்துகின்றவர்கள். அவர்களை அழிக்கிறதுக்கு தான் 101 பிரிவுகளில் பிறந்தார்கள் எது வம்சத்தினர். அதில் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அவர்களுக்கு தெய்வம். கிருஷ்ணனையே பின்பற்றி நடந்து கொண்டிருப்பவர்கள். அதனால அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணனிடத்துல மனசை பதிக்கிற அந்த விஷ்ணுகள் எப்படின்னா, படுத்துட்டு இருக்க ஷையாசன் ஆடனாலாப கிரீட்டா ஸ்நானாதி கர்ம. ஸோ படுத்துட்டு இருந்தாலும், உட்கார்ந்துட்டு இருந்தாலும், நடமாடி இருந்தாலும், பேசிட்டு இருந்தாலும், விளையாடிட்டு இருந்தாலும், நீராடிட்டு இருந்தாலும், எல்லா நேரத்திலும் பகவானிடத்திலே பறிகொடுத்த மனதோடு ஒரு எந்திரம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தீர்த்தம் சக்கரே ருபோனம் யதஜனி யதுஷோ ஸ்வஹ சரித்பாத சௌச்சம். ஸ்ரீமன் நாராயணுடைய பாதத்தை சௌச்சம் சுத்தம் செய்தது கங்கை எல்லா தீர்த்தத்தோட புனிதமானது. ஆனா யது வம்சத்துல ஸ்ரீகிருஷ்ணன் புனித தீர்த்தம் பிறந்ததுமே அந்த புகழ் கங்கையினுடைய புகழை பின்னாடி தள்ளித்து அப்படிங்கிறா. அவருடைய பக்தர்களுக்கு சாரூபியத்தை கொடுத்தது. திருமகளை பிறவதற்கு எல்லோரும் தான் விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த திருமகளோ பகவானுக்கு பாத சேவனம் செய்வதிலே அவளுடைய ஆசை இருந்தது. பகவானுடைய ஒரு நாம ஒரு தரம் கேட்டாலும் சொன்னாலும் போரும், அமங்கலம் எல்லாம் நீங்கிடும். பாகவத தர்மம் அதனால்தான் அனைத்து நெறிகளையும் சொல்லி அது நடைபெற்று வருகின்றது. அப்போ பகவான் பூபாரத்துக்காக இங்க வந்திருக்கார். கோத்திர தர்மம், ரிஷிகளுக்காக 4 வர்ணங்கள், அதுக்கப்புறம் தமக்கு தனித்து கோத்திரமற்ற பெண்கள் முதலியோட தர்மம், அப்புறம் அத்தனை உலகில் தர்மம் அகஹ நிலைத்து நிற்கிறது, பூமியை காத்து ரசிக்கிறது, கோவர்ண மலையினுடைய வேள்வி வடிவான தர்மம், கோவர்ண மலையினுடைய திருவடியேற்ற தர்மம், இந்த உலகில் தொடர்பான தர்மம், நந்தன் வாசுதேவர் அவர்களுடைய உறவுமுறை தர்மம், பிறருக்கு அடிமை வாழ்வாகிறது, அப்புறம் அரசனாக பிறந்தாலும் இடையனாக யாதவனாக வாழ்வது என்று அவர் வாழ்ந்து காட்டினார். ஜெயதி ஜனநிவாசோ தேவகி ஜன்மவாதோ. பகவானே உமக்கு எல்லாரிடத்திலும் முள்ளும் புறமாக இருந்தவர் நீவிரன்றோ. எல்லாருக்கும் ஆசிரியம் பகவான் தான். தேவகியினோட மகானாக பிறந்தார் என்றாலும் அனைத்திற்கும் இவர்தான் பிறப்படமாக இருக்கின்றார். யாதவ வீரர்கள் பணியாளர்கள் தோல்மலிமையில தான் தீய நிறைகளை களைய முடியும். அப்படியே அசையாததுன்னு வேறுபாடு இல்லாம எல்லாருடைய பாவத்தையும் துன்பத்தையும் அழிப்பவர் தான் ஸ்ரீகிருஷ்ணன். அழகிய சிரிப்போடு விளங்குகின்ற தாமரை வதனத்தோடு விளங்குகின்ற ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ எல்லாருக்கும் அந்த பிரேம பாவனை வந்தது. இந்த பிரஜவாசிகளுக்கு அகில அண்டத்தையுமே வெற்றி கொண்டவர். இவரை ஸ்துதி செய்ய வேண்டும். ஜெயதி ஜெயதின்னு சொல்றார். தீர்த்தம் பரச நிஜ வர்ஷ்மத்தை, அதாவது மாயை கடந்தவர் லீலையா மாடுனாக வந்திருக்கார். இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நினைக்கிறது என்னன்னா, ஆகாமி சஞ்சிதம்னு பிராரப்தம்னு என்று 3 விஷயம் இருக்கு. ஆகாமி வருவது, சஞ்சிதம் வந்ததும் அதை முன்னாடி சேர்த்து வச்சிருக்காது. பிராரப்தம்ங்கிறது இது நடைபெற்று
கொண்டிருப்பது. எப்படி 3 செய்வினைகளுக்கும் இது பொதுவாக இருக்கும். அவருடைய சரணகமலங்களை அடைய விரும்பினால் அவருடைய விளையாடல்களை காதிலே பருக வேண்டும் இல்லையா? பிபத்தோ ரசிகாக சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்படி இறப்பையே இயல்பாக உடைய மனிதன் ஒவ்வொரு நடையும் பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களை எத்தனை அளவுக்கு கேட்டு பாடி நினைத்து மூழ்கியிருக்கானோ அத்தனை அளவுக்கு பக்தி பெற்று வைகுண்டத்தை அடைகின்றார். இதுதான் உங்களுக்கு பலப்பிராப்தியா சொல்றது. காலத்தை வெல்றது கடினம், ஆனால் பகவானுடைய இந்த அற்புதமான திருவிளையாடல்களை கேட்டால் மட்டுமே நம்முடைய பாபம் நீங்கிவிடும். இதை மனதார செவியார பருகணும். கிராமாத் வனம் சிதிஜோபி யயுர்ய தத்தாக தத்தாம துஸ்தர கிருதாந்த ஜவாபவர்க்கம்னு சொல்லி இதெல்லாம் பருகணும்னு சொல்லி முடிக்கிறா. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 10வது ஸ்கந்தம் 90வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஹரி ஓம் தத்சது. अथ 90तमोऽध्यायः। श्रीशुक उवाच सुखं स्वपुर्यां निवसन् द्वारकायां श्रियपतिः सर्वसम्पत्समृद्धायां जुष्टायां वृष्णिपुङ्गवैः स्त्रीभिश्च उत्तमवेषाभिः नवयौवनकान्तिभिः कन्दुकादिभिः हर्म्येषु क्रीडन्तीभिः स्तटित्युभिः नित्यं सङ्कुलमार्गायां मदच्युद्भिः मदङ्गजैः स्वलङ्कृतैः पटैरश्वैरतैश्च कनकोज्ज्वलैः उद्यान उपवनाट्यायां पुष्पितद्रुमराजिषु निर्विशभृङ्गविहकैः नादितायां समन्ततः रेमे षोडशसहस्रपत्नीनाम् एकवल्लभः तावत् विचित्ररूपोऽसौ तद्गृहेषु महर्दिषु प्रोत्फुल्लोत्पलकल्हार कुमुदाम्बोजरेणुभिः वासितामलतो येषु कूजद्विज कुलेषु च विजहार विहाह्याम्बो ह्रतीनीषु महोदयः कुचकुङ्कुमलिप्ताङ्गः परिरप्तश्च योषिताम् उपगीयमानो गन्धर्वैः मृदङ्गपणवानकान् वादयद्भिः मुदा वीणां सुदमागतवन्तिभिः सिच्यमानो अच्युतस्ताभिः हसन्तिभिः स्मरेचकैः प्रतिसिञ्चन् विचिक्रीटे यक्षिभिर्यक्षराडिभ ताक्लिन्नवस्त्रविवृतोरुकुचप्रदेशाः सिञ्चन्त्य उद्धृत बृहत् अभरप्रसूनाः कान्तं स्मरेचक जिहीरशयोपगुह्य जातस्मरोत्सवलसत्वदनाविरेजुः कृष्णस्तु तत्स्तनविसज्जितकुङ्कुमश्र क्रीडाभिशङ्खदुतकुन्दलवृन्दबन्धः सिञ्चन्मुहुर्युवतिभिः प्रतिशिक्ष्यमानो रेमे करेणुभिः ईपफथि परितः नटानां नर्तकीनां च गीतवाद्योपजीविनां क्रीडालङ्कारवासांसि कृष्णोदात्तस्य च स्त्रियः कृष्णस्यैवं विहरतो कद्यालापेक्षितस्मितैः नर्मश्वेलीपरिष्वङ्गैः स्त्रीणां किल हृदादियः ओचुर्मुकुन्दै कदियः अगिर उन्मत्तवज्जडं चिन्तयन्त्यरविन्दाक्षं तानि मे गततशृणु महिष्यऊचुः कुररि विलपसि त्वं वीतनिद्रानशेषे स्वपिति जगति रात्र्याः ईश्वरो गुप्तबोधः वयमिव सखि कच्चित् गाढनिर्भिन्नचेता नलिननयनकास उदारलीलेक्षितेन नेत्रे निमीलयसि नक्तम् अदृष्टबन्धुः त्वं रोरवीक्षिकरुणं बत चक्रवाकी दास्यं गता वयमिव अच्युतपादजुष्टां किं वा स्रजं स्पृहयसे कबरेण वोढुं भो भो सदा निष्ठनसे उदन्वन् अलप्तनिद्रोतिगत प्रजागरकः किं वा मुकुन्दापहृत आत्मलाञ्छनः प्राप्तां दशां त्वं च गतो दुरत्ययां
त्वं यक्ष्मणा बलवतासि गृहीत इन्दो क्षीणस्तमो न निजीदीतिभिः क्षिणोक्षि कच्चिन्मुकुन्द गतितानि यदा वयं त्वं विस्मृत्य भोः स्थगितगीः उपलक्ष्यसे नः किं त्वाचरितम् अस्माभिः मलया निलते प्रियं गोविन्द पाङ्गनिर्भिन्ने हृदि रयसि न स्मरं मेघश्रीमन् त्वमसि दयितो यादवेन्द्रस्य नूनं श्रीवत्साङ्गं वयमिव भवान् ध्यायति प्रेमबद्धः अद्युत्कण्ठशबलहृदयः अस्मद्विदो बाष्पधाराः स्मृत्वा स्मृत्वा विसृजसि मुहुः दुःखतस्तत्प्रसङ्गः प्रियरावपदानि भाषसे मृदसञ्जीविकयानया गिरा करवाणि किमत्यते प्रियो वद मे वल्कितकण्ठकोकिल न चलसि न वतसि उदारबुद्धेः चितितर चिन्तयसे मकान्तमत्नम् अबिबत वसुदेवनन्दनाङ्घ्रीं वयमिव कामयसे स्तनैर्विधर्तुम् शिष्यत्रदाकाकर्षिता पदसिन्धुपत्न्यः सम्प्रत्यभास्तकमलश्रिय इष्टवर्धुः यद्वद्भयं मधुपतेः प्रणयावलोकौ अप्राप्य मुष्टहृदयाः पुरुकर्षिता स्म हंसस्वागतमास्यतां पिबपयो बृह्यङ्कशौरेः कथां दूतं त्वां नु विदाम कच्चिदजितः स्वस्त्यास्तौ उक्तं पुरा किं वा नश्चलसौहृदस्मरति तं कस्मात् भजामो वयं क्षौत्रालापय कामदं श्रियमृतेः सैवैकनिष्ठा स्त्रियाम् इति दृशेण भावेन कृष्णयोगेश्वरेश्वरे क्रियमाणेन माधव्यो लेपिरे परमां गतिं श्रुतमात्रोऽपि स्त्रीणां प्रसह्य कर्षते मनः उरुगायोरुगीतो वा पश्यन्तीनां कुतः पुनः या सम्पर्यचरन् प्रेम्णा पादसंवाहनादिभिः जगद्गुरुं भर्तृबुद्ध्या तासां किं वर्ण्यते तपः एवं वेदोतितं धर्मम् अनुतिष्ठन् सदां गतिः गृहं धर्मार्थकामानां मुहुश्च दर्शयत्पदम् आस्तितस्य परं धर्मं कृष्णस्य गृहमेदिनाम् आसन् षोडशसहस्रं महिष्यश्च शताधिकं तासां श्रीरत्नभूतानाम् अष्टौ या प्राहुदाकृताः रुक्मिणी प्रमुखा राजन् तत्पुत्राश्चानुपूर्वशः एकैकस्यां दशदश कृष्णो जी जनत आत्मजान् यावत्यात्मनो भार्या अमोघ गतिरीश्वरः तेषाम् उत्तमवीर्याणाम् अष्टादश महारथाः आसन् उदार यशसः तेषां नामानि मे शृणु प्रद्युम्नश्च अनिरुद्धश्च दीप्तिमान् भानुरेव च साम्बो मधुर्बृहद्भानुश्चित्रभानुर्वृकोरुणः पुष्करो वेदबाहुश्च श्रुतदेवः सुनन्दनः चित्रबाहुर्विरूपश्च कविर्न्यक्रोध एव च एतेषामपि राजेन्द्र तनूजानां मधुद्विषः प्रद्युम्न आसीत् प्रथमः पितृवत् रुक्मिणीसुतः स रुक्मिणो दुहितरम् उपयेमे महारथः तस्मात् सुतो अनिरुद्धोऽभूत् नागायुत बलान्वितः स चापि रुक्मिणः पौत्रीं दौहित्रो जगद्गृहे ततः वज्रस्तस्य भवत्यस्तु मौशलात् अवशेषितः प्रतिबाहुरभूत् तस्मात् सुबाहुस्तस्य चात्मजः सुबाहोः शान्तसेनाभूत् शतसेनस्तु तत्सुतः न ह्येतस्मिन् कुले जाता अथ न अपहु प्रजाः अल्पायुषो अल्पवीर्यश्च अब्रह्मण्यस्याश्च जज्ञिरे यदुवंशप्रसूतानां पुंसां विज्ञातकर्मणां संख्या न शक्यते कर्तुम् अभिवर्षायुतैर्नृप तिस्रकोट्यसहस्राणाम् अष्टाशीतिशतानि च आसन्
यतु कुलाचार्याः कुमाराणाम् इति श्रुतं संख्यानं यादवानां कः करिष्यति महात्मनां यत्र आयुतानाम् आयुत लक्षणास्ते स आहूकः देवासुरा हवहता दैतेया ये सुदारुणाः ते चोत्पन्ना मनुष्येषु प्रजा तृप्ता पभातिरे तन्निग्रहाय करिणा प्रोक्ता देवा यदुकुले अवतीर्णाः कुलशतं तेषामेकाधिकं नृप तेषां प्रमाणं भगवान् प्रभुत्वेनाभवत् हरिः ये चानुवर्तिनस्तस्य बभृतुः सर्वयादवाः सय्यासनाटनालाप क्रीडा स्नानादिकर्मसु नवितु सन्तमात्मानं वृष्णयः कृष्णचेतसः तीर्थं चक्रे नृपोणं यतजनयदुषो स्वसरे पादशौचं विद्वित्स्निग्धा स्वरूपं ययुरजितपरा श्रीर्यतर्तेऽन्ययत्नः यन्नामा मङ्गलग्नं श्रुतमथ कथितं यत्कृतो गोत्रधर्मः कृष्णस्यैतन् चित्रं क्षितिभरहरणं कालचक्रायुधस्य जयति जननिवासोः देवकी जन्मवादो यतु वरपर्षत्स्वैः तोर्पिरस्य न धर्मं स्थिरचर वृजिनग्नः सुस्मितश्रीमुखेन व्रजपुरवनितानां वर्धयन् कामदेवम् इत्थं परस्य निजवर्त्म रिरक्षयात्तलीलातनोस्तदनुरूपविडम्बनानि कर्माणि कर्मकषणानि यदुत्तमस्य श्रूयात् अमूष्य पदयोर् अनुवृत्तिमिच्छन् मर्त्यस्तयानुसवमेदितया मुकुन्द श्रीमत्कथा श्रवणकीर्तनचिन्तयैति तद्धामदुस्तर कृतान्तजवाबवर्गं ग्रामात्मनं क्षितिभुजोऽपि ययुर्यदर्थः मर्त्यस्तयानुसवमेदितया मुकुन्द श्रीमत्कथा श्रवणकीर्तनचिन्तयैति तद्धामदुस्तर कृतान्तजवाबवर्गं ग्रामात्मनं क्षितिभुजोऽपि ययुर्यदर्थः इति श्रीमद्भागवते महापुराणे वैयासिक्याम् अष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्थे श्रीकृष्णचरितानुवर्णनं नाम नवतितमोऽध्यायः इति दशमस्कन्ध उत्तरार्धः समाप्तः। श्रीहरये नमः हरये नमः हरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।